அக்னி நதி. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். ஒரே குடும்பத்து பிள்ளைகளிடையே சண்டை. அண்ணன் தம்பி சண்டை போர்க்கோலம் பூணத் தொடங்கியதும் அர்ஜுனன் காண்டீபத்தை கையிலெடுத்து கண்ணபிரானிடம் சொன்னான். ஜனார்த்தனா, என் ரதத்தை இரு படைகளுக்கும் இடையில் கொண்டு போய் நிறுத்து. எந்த பக்கம் சார்ந்து எந்த பக்கத்தை தாக்கி போராட வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்கிறேன். ஸ்ரீகிருஷ்ண பகவான் ரதத்தை இரு சேனைகளுக்கும் நடுவே கொண்டு வந்து நிறுத்தினார். அர்ஜுனன் பார்த்தான். இரு படையணிகளிலும் தம் மூதாதையர், உற்றார் உறவினர்கள், சகோதரர், குருமார்கள், தோழர்கள்தாம் எதிரெதிரே நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கிடையே போர். அப்போது குந்தி தேவியின் புதல்வன் அர்ஜுனன் துயரத்துடன் சொன்னான். ஹே கிருஷ்ணா, இந்த கோலத்தை கண்டதும் என் கைகால்கள் தளர்ந்து சோர்ந்து விட்டன. நெஞ்சு வறண்டு விட்டது. என் உடம்பு நடுங்குகிறது. தலைமயிர்கள் பீதியால் குத்திட்டு நிற்கின்றன. ஹே கேசவா, என்னால் நிமிர்ந்து கூட நிற்க முடியவில்லை. என் மூளை குழம்புகிறதே. தீய சகுனங்கள் தென்படுகின்றன. மாதவா, நான் என் சொந்த குடும்பத்தினரை, என் நண்பர்களை, என் குருமார்களை கொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் குடும்பம் அழிந்தால் பழைய மரபுகள் குலைந்து போகும். ஆன்மீக பரம்பரை அழிந்தால் குடும்பமே நசியும். பெண்களின் ஒழுக்கம் கெடும். நட்பண்பு நன்னடத்தை குலைந்து போகும். பெரியோர்களின் கௌரவம் அழிந்து போகும். பெரியோர்களை மதித்து பின்பற்றுபவர்கள் அரிதாகி விடுவார்கள். மதுசூதனா, இருவரில் யார் தலை சிறந்தவர் என்பது எனக்கு தெரியாது. நாங்களா எதிரிகளா? நாங்கள் அவர்களை தோற்கடிக்க வேண்டுமா, அல்லது அவர்கள் எங்களை தோற்கடிக்க வேண்டுமா? ஒன்றுமே புரியவில்லையே கோவிந்தா. அக்னி நதி தொடரும்.